எல்லாரும் பாருங்க ஒரே நேரத்தில் அப்படியே வந்து பாருங்க எல்லாரும் தாலி கட்டுறாங்க. 20, 21 அப்படியே வரிசையாக வந்து வர்றாங்க பாருங்க. நிற்கவே இடமில்லாத அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த திருமண சடங்கு 108 பேருக்கான அந்த திருமண சடங்கு நடக்க போகுது. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஆடைகள் சாரி வந்து அணிந்து ஒரே மாதிரி நகைகள் வந்து அணிந்து எல்லாருக்குமே வேற 100வது ஆள். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி செல்வச்சன்னதி ஆலயத்தில் வந்து நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் செல்வச்சன்னதி ஆலயத்தில் வந்து ஒரே நாளில் 15 திருமணங்கள் 20 திருமணங்கள் 30 திருமணங்கள்னு சொல்லி ஒரே நாளில் நிறைய திருமணங்கள் வந்து நடந்திருக்குது. இன்றைய நாளில் 108 சோடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெளிநாட்டு உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த பரமக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 108 சோடி என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் 111 சோடிக்கு இன்றைய நாளில் வந்து செல்வச்சன்னதி ஆலயத்தில் ஒரே நேரத்தில் வந்து திருமணம் நடக்க போகுது. இந்த திருமணத்தை வந்து பார்க்குறதுக்காக தான் நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி இந்த திருமண சடங்குகள் எல்லாமே வந்து நடக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் மேலதிகமாக வந்து பழமையாக நடக்கின்ற திருமணங்கள் எல்லாமே இன்றைய நடக்கும். அதை விட 111 திருமணங்கள் வந்து இன்றைய நாள் பதிவாக இருக்குது. இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விடியம் தான் சொல்லணும். என்ன மாதிரியெல்லாம் நடக்குன்னு சொல்லி இந்த காணொளி வாயிலாக வந்து பார்ப்போம். இப்போ ஆலயத்துடைய முன்றலுக்கு வந்துட்டோம் பாருங்க. பெருவளமான பக்தர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. இன்றைய நாளில் 108 பேருக்கு திருமணம் மண்டபடியாக இன்னும் வந்து மக்கள் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க நிறைய பேர் நிற்கணும். மாப்பிள்ளை உங்களையெல்லாம் நிற்கணும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி சுத்த போகுது. பின்னுக்கு தான் வந்து நடக்குது பாருங்க. கல்யாணம் பார்த்தீங்கன்னா அந்த பின்பக்கங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்க கோயிலுக்குள்ளுக்கே வந்து இதில் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து நிற்கிறாங்க. இதில் மாப்பிள்ளை எல்லாம் நிற்கணும். இதில் பாருங்க இதில் இங்கே பாருங்க ஒரு சோடியாக வந்து திருமணம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க ஒரே மாதிரி சாரி அணிந்திருக்கணும் பாருங்க. அவையெல்லாம் இப்படி பாருங்க லைனில் நிற்கிறாங்க. அப்படியே பாருங்க ஒவ்வொரு தடவை அப்படியே ஒரே மாதிரி சாரி கட்டி அப்படியே பாருங்க அந்த நம்பர் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதில் பாருங்க 10வது நம்பர் 9வது நம்பர் 8வது நம்பர்னு சொல்லி அப்படியே லைனுக்கு நிற்கிறாங்க பாருங்க. மொத்தமாக 108 பேர். பாருங்க நான் அந்த நம்பர் எல்லாம் வந்து போட்டு வைக்கணும். இதில் பாருங்க இதில் வந்து 18 19 அடுத்த வந்து 20 21 அப்படியே வரிசையாக வந்து வர்றாங்க பாருங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஆடைகள் சாரி வந்து அணிந்து ஒரே மாதிரி நகைகள் வந்து அணிந்து எல்லாருக்குமே அந்த ஒரே மாதிரி வந்து திருமணம் நடக்குது.
இங்கே பாருங்க எல்லாம் அப்படியே லைனில் வரணும் பாருங்க அப்படியே அப்படியே எல்லாருக்கும் வந்து நம்பர் போட்டு இங்கே பாருங்க 143 46 அப்படியே 47 48 அப்படியே பாருங்க எல்லாருக்கும் நம்பர் போட்டபடி அப்படி எல்லாரும் வரிசையாக வரணும் ஒரே மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு இவர் பாருங்க 67 67 68 69 70 71 72 73 74 75 76 இப்படி லைனுக்கு வராங்க அப்படியே எல்லாருமே அப்படி வரிசையாக வராங்க பாருங்க வேற 100வது ஆள் எல்லாரும் ஒரே இடமா ஒரே இடமா எல்லாரும் வேற ஒரு இடங்களா ரைட் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வந்துருக்காங்க அங்கே 108வது ஆள் 110 110 செய்யணும் வந்து பாருங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்துக்கணும் பழமையாக நடக்கின்ற திருமணங்களும் நடக்குதுல்ல பாருங்க இவங்களுக்கெல்லாம் பழமையாக நடக்கிறது இது வந்து இலவசமாக 108 பேருக்கு 110 பேருக்கு செய்கிறாங்க அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி ஆடைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்து நிற்கிறோம் பாருங்க நிற்கவே இடமில்லாத அளவுக்கு வந்து நிற்கிறாங்க ஏன்னா 110 சோடிகள் 108 சோடிகள் சொல்லிக்கல மாப்பிள்ளை பொம்பளை அவருடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தார் எல்லாருமே வந்துருக்காங்க இங்கால பழமையாக நடக்கிற மாதிரி இங்கால திருமணம் நடக்குது இங்கால பக்கங்கள்லாம் வந்து இல்லை அந்த இலவச திருமணம் வந்து நடக்க போகுது இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் கோயிலுக்குள்ளே இங்கே பாருங்க இங்கே தான் வந்து இந்த அன்னதானம் நடக்கிற இடத்துல இந்த உள்பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து வேறுங்க வரிசையில் நிற்கிறாங்க ஒவ்வொரு நம்பரை மாதிரி கூப்பிட்டு நிற்கணும் 97 99 போகுது பாருங்க 99 போகுது 100 101 110 வரைக்கும் கிடக்கு இல்லை வேறு எல்லோரும் அப்படியே வரிசையாக நிற்கணும் ஆக்கில் வந்து வரிசையாக வந்து நம்பரின் படி நிப்பாட்டி பாருங்கள் அதில் வந்து ஒழுங்குபடுத்தல் அந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க சின்ன சின்ன இடைவெளிகள் விட்டு அப்படியே சோடியாக வந்து எல்லோரும் வந்து நிற்கணும் நம்பரின் படி பாருங்க எல்லாம் வந்து சிறப்பாக ஒழுங்குபடுத்தணும் அந்த 108 பேரையும் வந்து சோடியலையும் வந்து காட்டுறோம் பாருங்க எல்லாருமே வந்து பாருங்க ஒரே மாதிரி வந்து சாரி கட்டிக்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாருக்குமே வந்து ஒரே நேரத்தில் வந்து திருமணம் நடக்க போகுது இந்த 108 110 சோடியம் வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து திக் பண்ணி யார் இந்த மாதிரி வந்து வைக்கணுமோ இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி கொண்டிக்கணும் நாங்கள் இங்கே மிச்ச சோடிகளை வந்து பார்ப்போம்
எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரியே பாருங்க. இதில் அந்த ஒரே மாதிரி ரேல் எல்லாமே வந்து இதில் ஒரே மாதிரியே வந்து கொடுத்துருக்கணும். உங்களையும் பாருங்க. திருமணத்தை வந்து பார்க்குறதுக்காக நிறைய பக்தர்கள் இல்லை நிற்கிறாங்க, அதோட குடும்பத்தாரும் நிற்கிறாங்க. அதனால வளமையாக நடக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் நடக்கிறதால இன்றைக்கு வந்து சன்னதி முழுக்க மக்கள் நிறைஞ்சு வழிகிறாங்க. அறக்கவே முடியாத அளவுக்கு வந்து கூட்டம் நிற்கிறாங்க பாருங்க. இது வளமையாக நடக்கிற திருமணங்கள் வந்து நடக்குது பாருங்க. ஒரு இடத்துல வந்து திருமணம் நடக்குது. திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறவங்களும் வந்து இதில் வந்துருக்காங்க பாருங்க. வெளிநாட்டிலேருந்து வந்துருக்காங்க. இதில் பாருங்க, திருமணத்தை நடத்தி வைக்கிறவங்களும் வந்து இங்கே இடத்துல வந்துருக்காங்க. இதில் பாருங்க, அந்த பஞ்சாப் பண்ண மாதிரி நல்ல பெரிய முறுக்கு மீசை வச்சுக்க பாருங்க. இவங்க தான் வந்து இந்த திருமணத்தை வந்து செய்து வைக்கிறவங்க பாருங்க. பாருங்க, இப்படி வரிசையாக ஒரு சோடியாக வந்து போய் நான் பாருங்க இந்த தாலி கட்டுற இடத்துக்கு. மணமக்களை பாருங்க, இந்த இடத்துல வந்து முழுக்க எல்லாருமே வந்து வரிசையாக வந்து நிப்பாட்டி வச்சுக்காங்க பாருங்க. வரிசையாக நிப்பாட்டி எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் வந்து தாலி கட்ட போகிறாங்க பாருங்க. ஆலயம் முழுவதுமே இன்றைக்கு வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது. இங்கெல்லாம் நிற்க வச்சாங்க ஒழுங்குபடுத்தி. அப்புறம் அப்படியே லைனாக வந்து ஒவ்வொரு தடவையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிற காட்சியை வந்து பார்க்குறீங்க. இல்லை பாருங்கள், எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒழுங்குபடுத்தி வந்து முடியலை. நீங்களை பாருங்கள், நீங்களையும் அப்படியே லைனுக்கு நிற்கிறாங்க வரிசையாக. இன்னும் அந்த ஒழுங்குபடுத்தி விஷயமே வந்து இன்னும் நிறைவடையலைன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒழுங்குபடுத்தி செய்கிறதுன்றது வந்து கொஞ்சம் சரியான பிரச்சனை ஆகிக்கணும். அங்காள பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருமணம் நடந்து கொண்டு இருக்குது. இங்கால இப்போ 108 இப்போ 110 பேருக்கு திருமணம் பண்ணுறதுக்குள்ள சரியான கஷ்டம். அப்போ இந்த ஆலயத்துடைய மக்களும் வந்து அதுக்குள்ளே நிறைய பேர் இதை பார்க்குறதுக்காக முண்டி அடிக்கிறதால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து போய் கொண்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 95வது ஆள் பாருங்கள் போகிறார். சம்பந்தமாக உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவையில் சிங்கப்பூரில் வசிப்பிடமாக இருந்தும் எங்களுடைய இலங்கையின் யாழ்ப்பாண பகுதியில் வந்து வசதி குறைஞ்ச ஆட்களுக்கு இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்து இப்போ குறைஞ்சது 108 பேருக்கு தாலிகளும் உடைகளும் அதோட பெருநாட்களுக்கு உணவுகளையும் கொடுத்து இப்படியான ஒரு நல்ல வேலையை செய்த அந்த தம்பதிகளை எனது நாட்டின் சார்பிலும் எங்களுடைய யாழ்ப்பாண மக்களின் சார்பிலும் எனது A263 கிராம மக்களின் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த 108 பேருக்கு வந்து இலவசமாக திருமணம் நடக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்ன அது கேள்விப்பட்ட நாங்கள் அந்த வெட்டிங்கை பற்றி. ஆனால் ஃபர்ஸ்ட்டாக இன்றைக்கு தான் கண்ணால் பார்க்குறோம். ஓகே, இதை செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன செய்யும், ஒரு நன்றியை தான் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் வந்து பாருங்கள், இப்போ கீழே அமர்ற காட்சியில் வந்து பார்க்குறீங்க பாருங்கள். அப்படியே வரிசையாக எல்லாருமே வந்து இப்போ கீழே அமரணும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த திருமணச் சடங்கு 108 பேருக்கான அந்த திருமணச் சடங்கு நடக்க போகுது பாருங்க. ஒரு வரிசையாக வந்து எல்லாருமே வந்து ஒரே கலரில் வந்து நிறங்களில் சாரி கட்டி ஒரே மாதிரி சாரி கட்டி அந்த வந்து இருக்க ஆலயங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. 108 சோடிகளும் வந்து இதில் கீழே அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறீங்க பாருங்க. ஒரே நேரத்தில் இன்றைய நாளில் இந்த திருமணம் வந்து நடக்க போகுது. தாலிகள் வந்து வைக்கப்பட்டு அந்த பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இன்னொரு சொற்ப வேளையில் திருமணம் நடக்கும்.
எல்லோரும் வந்து அந்த ஆலாத்தியை வந்து தொட்டு கும்பிட்றாங்க பாருங்கள். இது வரிசையாக ஒவ்வொரு தடவையும் பாருங்கள் அப்படியே தொட்டு கும்பிட சொல்கிறாங்க. இதன் பின்னர் வந்து தாலி கொடிகள் வந்து கொண்டு வரப்பட்டு அனைவருக்குமான தாலி கயிறுகள் வந்து கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சி பாருங்க. இதில் பாருங்கள் பெரிய ஒரு ரேயில் ஒரு வெற்றிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தாலி கயிறுகள் வந்து வைக்கப்பட்டு ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. அங்கே இலக்கமிடப்பட்டபடி அங்கே பாருங்கள் எல்லாருக்குமான அந்த தாலி கயிறுகள் வந்து கொடுக்கப்படுகின்ற காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க. அப்படியே வெள்ளி நின்று தாலி கட்டுவோம். பாருங்கள் அந்த மஞ்சள் கயிற்றில் வந்து தாலி போட்டிருக்கிற மந்திங்களை பார்க்கலாம். இதில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கைகளில் இப்போ தாலி எடுத்து வைக்க போகிறாங்க. ஆலயத்தினுடைய காண்டா மணி அடிக்கின்ற போது எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே எழுந்து நின்று இந்த தாலி கட்டுவாங்க. பாருங்கள் மாப்பிள்ளை மேலாம் விளம்பினம். எல்லாரும் பாருங்க ஒரே நேரத்தில் அப்படியே வந்து பாருங்க எல்லாரும் தாலி கட்டுறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாருமே வந்து இப்போ தாலி கட்டியிருக்காங்க. 108 பேருக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடந்துக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாலை கொடுக்குறாங்க பாருங்க. மாலை மாற்ற போகிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து மாலை மாற்ற போகிறாங்க.
பச்சரிசி வந்து போடுறதுக்காக பாருங்க, அரிசியில் வந்து கொண்டு போகிறாங்க.